சில நபர்கள் இறந்தவர்களை மாதிரி அச்சசலாக நடந்து கொள்றாங்க. அவர்களுக்கு தெரியாத பாஷைகளை மொழிகளை பேசுகிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிருப்பீங்க. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் சயின்டிஃபிக் ரீசன் உண்டு. அதற்கு தான் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் என்று கூறுவாங்க. அது பற்றியது தான் முழுக்க இந்த வீடியோ. உண்மையாகவே யாருக்காவது பேய் பிடித்து விட்டது, அமானுஷ்யமாக நடந்து கொள்கிறாங்க, சூனியம் செய்து விட்டாங்க என்று பல கருத்துக்களும் இந்த சமூகத்தில் உலவுகின்றன. ஆனால் அங்கு சைக்காலஜியோ சயின்ஸையோ யாரும் சிந்திப்பதில்லை. சிந்தித்து பார்த்தால் உண்மை விளங்கும். யாருக்காவது பேய் பிடித்து விட்டது, அவர் அமானுஷ்யமாக நடக்கிறார், தான் ஒருபோதும் கேள்விப்படாத மொழிகளை பேசுகிறார் என்று நாம் ஆச்சரியப்பட்டு படித்தவர்கள் கூட உண்மையாகவே இவருக்கு என்னவோ நடந்து விட்டதே என்று நினைக்கிறோம். சாமியார்கள் அல்லது பேயாட்டுவர்களிடம் செல்கிறோம் என்றாலும் இதற்கு பின்னால் உள்ள சயின்ஸ் என்ன தெரியுமா? அதுதான் ஒரே வார்த்தையில் கூற வேண்டும் என்றால் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். ஒன்றுமே அல்ல, நமது பிரெயின் எல்லோருக்கும் இருக்கும். அந்த பிரெயின் மிகவும் ஸ்ட்ராங்கானது எந்த விடயத்தில் என்றால் கான்செப்ட்களை உருவாக்குவதில். அது எப்படி உருவாக்குகிறது என்று தெரியுமா? சைல்ட்ஹுட் காலத்திற்கு செல்ல வேண்டும். நிறைய மனிதர்களுக்கு நிறைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. சிலருக்கு அது எக்ஸ்ட்ரீமாக நடந்திருக்கும், சில விடயங்கள் நடந்திருக்கும், ஆனால் அவர் மறந்திருப்பார். அது மாதிரியே புதிய மொழிகளில் உள்ள சொற்களை சிறுவராக இருக்கும்போது அவர் கேட்டிருப்பார், ஆனால் அதனை பாவனை இல்லாததன் காரணமாக மறந்திருப்பார். ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் வளர்ந்தவராக ஆகும்போது சில மனவியல் ரீதியான பிரச்சனைகள், அவர் முகம் கொடுக்கும் ஏனைய பிரச்சனைகள் காரணமாக அவரை அறியாமலேயே, இங்குதான் முக்கியம், அவரை அறியாமலேயே என்பது மனதில் ஆழ்மனதில் புதைந்து இருப்பது. அதனை அவர் உண்மையாகவே மேல் மனதால் அறியவே மாட்டார். அவரை அறியாமலேயே அவை மேல் மனதிற்கு வந்துவிடும். அதனால் அவர் அவ்வாறு பிஹேவ் பண்ணுவார். அவரது ஐடென்டிட்டியை அங்கு மறைக்கும். இந்த பிரெயின் என்ன செய்யும் என்றால் வேறு கான்செப்டுகளை, அவர் எங்கோ அவர் கேட்ட மொழிகள், கேள்விப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் மேல் மனதிற்கு அவரை அறியாமலே கொண்டு வந்து விடும். ஆகவே அவர் அறிய மாட்டார் தான் என்ன செய்கின்றோம் என்று. எனவே அவர் கத்தி கூச்சலிடுவார், வேறொரு நபர் மாதிரியே நடந்து கொள்வார். பார்வையாளர்களுக்கு என்ன தோன்றும் என்றால் அந்த இறந்த அவர் தான் வந்திருக்கின்றார், அவர்தான் ஆவியாக இவரது உடலில் புகுந்திருக்கின்றார் என்று. ஏனென்றால் இவர் அந்த இறந்த ஒருவரை பற்றி, அந்த இறந்து போனாரை அவரை பற்றி எப்படியோ எங்கோ கேள்விப்பட்டிருப்பார், கட்டாயம் பார்த்திருப்பார். பெரும்பாலும் இறந்தவர்கள் வருகிறார்கள் என்று பேயாடுபவர்கள் அவர்களது ரிலேட்டிவ் தான் வந்திருப்பாங்க, அவர்கள் தெரிந்தவர்கள் தான் வந்திருப்பாங்க. ஏதோ இந்தியாவில் உள்ள ஒருவருக்கு அமெரிக்காவில் எப்படியோ எங்கோ இறந்த ஒருவர் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தால் கதைகளில் அந்த இறந்தவரை இவர் கேள்விப்பட்டிருப்பார். எப்படியோ அந்த பேய் பிடித்து விட்டது அப்படி சொல்கின்றாங்களே, அவங்க அந்த தனக்கு பிடித்த பேய் ஆக வரும் அந்த நபரை அறிந்தே இருப்பாங்க, எப்படியோ அறிந்திருப்பாங்க, ஆனால் மறந்திருப்பாங்க. அது அந்த தாக்கம் தான் அவர் ஆக இமோஷனாக இருக்கும் போது, சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது திடீரென்று வெளிக்கிளம்பி வெளியே வருகின்றது. அவரது ஐடென்டிட்டியை மறைக்கின்றது. அவர் உண்மையாக நான் இதுதான், நான் இந்த வேலை தான் செய்கின்றேன், நான் இப்படிப்பட்ட நபர் தான் என்று தெரிந்து வைத்திருப்பார் தானே, அதுதான் அவரது ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி முற்று முழுதாக மறைக்கப்பட்டு அவர் கேள்விப்பட்டுள்ள வேறு ஒரு ஐடென்டிட்டி வருகிறது. அந்த ஐடென்டிட்டி உள்ள நபர் இறந்திருந்தால் நாம் உடனடியாக ஒரு கான்செப்டுக்கு வந்து விடுவோம், அதோ பேய் பிடித்து விட்டது, அதனால் தான் அவர் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்று. எனவே பேய் பிடித்ததாக பெரும்பாலும் நடந்து கொள்பவர்கள் எல்லா கேஸ்களிலும் பின்னால் இருப்பது இந்த டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் என்ற மனநோய் தான். இது உண்மையாக ஒரு மனநோய். இது எப்பொழுதுமே அவருக்கு வராது, இருந்துட்டு வரும், திடீரென வரும், எப்பொழுது வரும் என்று கூற முடியாது. ஆகவே பேய்களுக்கு பின்னால் ஒரு மனநோய் இருக்கிறது என்ற ஒரு உண்மையை இந்த வீடியோ உங்களுக்கு சுட்டி காட்டியது. அது மாதிரியே தான் அவர் சில வினோதமான பாஷைகளை, சைன மொழியை கூட பேசுவார். சைன மொழியை ஒருபோதும் அவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார், எவ்வாறு கூறுகிறார் என்று. உண்மையில் நாம் அதனை பார்த்து கொண்டிருக்கும் எமக்கு சைனா மாதிரி தோன்றினாலும் பெரும்பாலும் அது ஜிபரிஸ் எனப்படும் அந்த அர்த்தமே இல்லாத வார்த்தைகளாக இருக்கும். ஓரிரு சைன வார்த்தைகள் வந்து போகும். அதனை அவர் எப்படியோ படித்து கேள்விப்பட்டு பின்னர் மறந்திருப்பார் என்பதுதான் உண்மை. தான் ஒருபோதும் அறியாத வார்த்தைகளை எந்த மனிதராலும் பேச முடியாது. ஏனென்றால் எமது ஆழ்மனம் மிகவும் பவர்ஃபுல்லானது, பிரெயின் மிகவும் பவர்ஃபுல்லானது. இந்த கான்செப்டுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதிக இமோஷனாகவும் ஏதோ மனதில் ஏற்படும் சிக்கலின் காரணமாகவும் அது ஒரேடியாக கொண்டு வந்துவிடும். அத்துடன் இப்படியான நபர்கள் நடிக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை. அது ஒரு டிராமாவோ நடிப்போ அல்ல. அவர்கள் அறியாமலேயே உண்மை என்று நினைத்து கொண்டுதான் அதனை பேசிவிடுகிறாங்க. அப்படி பேசி நடந்த பிறகு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் ஆழ் மனசு அதனை மேல் மனசுக்கு கொண்டு வந்து விட்டு பிறகு அந்த எபிசோட், அந்த நேரம் சரியானவுடன் அது பிறகு ஆழ் மனசுக்கு திரும்பிவிடும். மேல் மனசு அறியாது என்ன நடந்தது என்று. அதனால் தான் அவர்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு அறிய மாட்டார்கள். மற்றவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவர் வினோதமாக இறந்த ஒரு நபரை மாற்றியே பேசி கத்திக் கொண்டிருக்கிறார், அந்த ஆவி இவரில் பூந்து விட்டது என்று கூறுவாங்க. ஆகவே ஆவிகள், பேய்கள் இந்த நம்பிக்கைகளுக்கு வலு சேர்ப்பது இது மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தந்தது. இது மாதிரியான இன்னும் சயின்டிஃபிக் ரீதியான, சைக்காலஜிக்கல் ரீதியான விழிப்பூட்டும் வீடியோக்களுக்காக நம்முடன் இணைந்திருங்க.